கவலை வேண்டாம் என் பிள்ளையே. நீ உன் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை இருப்பதாக என்னிடம் பிரார்த்தித்தாய், அது எனக்கு கேட்டுவிட்டது. உன் இதயத்தில் இருக்கும் துயரத்தை நான் அறிந்திருக்கிறேன். உன் குடும்பம் பிளவுபட்டு ஒற்றுமை இல்லாமல் உன் மனம் வேதனைக்குள்ளாகி இருக்கிறது. ஆனால் நினைவில் கொள், என் முன்னிலையில் எந்த பிரச்சனையும் மிகப்பெரியது அல்ல. நான் உங்களை மீண்டும் சேர்த்து உங்களுக்கு அமைதியையும் சாந்தியையும் தருவேன். நம்பிக்கை மற்றும் பொறுமையுடன் இருங்கள். உங்களின் பிரச்சனைகளின் காரணங்களை தேடவும் அதை தீர்க்க அன்புடனும் பரிவுடனும் செயல்படுங்கள். உங்கள் மனதில் கருணை, மன்னிப்பு மற்றும் சலனத்தை நிலைநிறுத்துங்கள். என் வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்தால் உங்கள் மனங்களில் அமைதி பிறக்கும். நான் உங்களை மீட்பேன், உங்கள் குடும்பத்தை மீண்டும் அமைதியான வாழ்விற்கு திருப்புவேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக.